நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். எகாண்டஹள்ளி கிராமத்தில் கோழி பண்ணை கழிவுகளால் நோய் பரவும் அபாயம். விவசாய மண் மலடாகும் அவலம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் கும்மனூர் ஊராட்சியில் உள்ள எகாண்டஹள்ளி கிராமத்தில் 35 ஏக்கர் பரப்பளவில் கடந்த 20 வருடங்களாக பிராய்லர் கோழி குஞ்சுகளை உற்பத்தி செய்யும் தனியார் ஹேட்சரிங் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தில் வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் வெளியேற்றப்பட்டு வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலம் சுமார் 15 அடி ஆழம் வரை பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு மண் பாதிப்படைந்துள்ளதாகவும், மேலும் நிலத்தடி நீர் மாசடைந்து நிறம் மாறி வருவதாகவும், கழிவு நீர் நிலத்தில் தேங்குவதால் புழுக்கள் உற்பத்தியாகி துர்நாற்றம் வீசுவதுடன் ஈக்கள் மற்றும் டெங்கு, மலேரியா போன்ற வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டு வருவதாகவும், இது குறித்து கோழி பண்ணை நிர்வாகத்திடம் கழிவு நீரை திறந்த வெளியிலும் விவசாய நிலத்திலும் விடாமல் சுத்திகரிக்க கோரி வலியுறுத்தியும் நிர்வாகம் கண்டு கொள்ளவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த மூர்த்தி கூறுகையில், தனியார் கோழி பண்ணை நிறுவனத்தால் வெளியேற்றப்படும் ரசாயனம் கலந்த கழிவு நீரால் சுமார் 200 ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், வீடுகள் தோறும் ஈக்கள் அதிகரித்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்பட்டு வருவதால் இந்த கோழி பண்ணை நிறுவனத்தை தமிழக அரசு தடை செய்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். தொகுதி கும்மனூர் ஊராட்சி எக்காண்டஹள்ளி கிராமம். என்னுடைய பேர் மூர்த்தி. இங்க ஒரு 35 ஏக்கரால ஐஸ்வர்யா கோழி பண்ணை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா 15 வருஷமா இயங்க வருது. இதனால அந்த கழிவுகள் எல்லாம் இந்த டைரக்டா நிலத்துல விட்டுட்டுக்கிறாங்க. அந்த கழிவு விட்டதுனால நிலத்தடி நீர் ரொம்ப கலர் மாறுது, சுகாதார சீர்கேடு, டெங்கு காய்ச்சல், கொசு அந்த ஈங்க தொல்லை வீட்டுக்கு வருது. விவசாயமும் பாதிச்சிருச்சு, எந்த விவசாயமும் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா நிலத்துல புழு வச்சுன்னு அந்த தண்ணி டைரக்டா கலந்ததுனால விவசாயம் பூரா பாதிச்சிருச்சு. இதனால தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் இதை இந்த ஐஸ்வர்யா கோழி பண்ணை 3 வருஷம் தடை செய்யணும். அப்பதான் 200 ஏக்கராக்கு மேல விவசாய நிலம் பாதிச்சிருச்சு. நிலத்தடி நீரே பாதிச்சிருச்சு, கலரே மாறுது. குடிக்கிற தண்ணியில போர் தண்ணியில 1000 அடிக்கு போர் போட்டாலும் 1000 அடி போர்ல தண்ணி டைரக்டா கலக்குது. அதனால சுகாதார சீர்கேடு ரொம்ப பாதிச்சிருச்சு. குழந்தைங்களுக்கு டெங்கு காய்ச்சல், மலேரியா அது நல்லாவே இந்த வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க, வரும். அது பார்த்தாலே புழு வச்சு இருக்குது. அது டைரக்டரே தண்ணியில கலந்துருச்சு. விவசாயமும் பாதிச்சிருச்சு, குடிக்கிற தண்ணியும் பாதிச்சிருச்சு, சுகாதார சீர்கேடும் பாதிச்சிருச்சு. இதனால தமிழ்நாடு அரசு இந்த கோழி பண்ணைய முழுமையா தடை செய்யணும் அப்படின்னு எக்காண்டஹள்ளி கிராமம் சார்பாக நாங்க இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம்.